ஹாய், வெல்கம். இந்த வீடியோவில் பெருவில் உள்ள அழகான குஸ்கோ சிட்டி பற்றி பார்க்கலாம். நாங்கள் கொலம்பியா கேபிட்டல் பொகோட்டாவுக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து குஸ்கோக்கு இன்னொரு ஃப்ளைட்டில் போனோம். அன்றைக்கி ஒரு ஹாஃப் டே சிட்டி டூர் போனோம். ஹோட்டல்லையே வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. நல்ல கம்ஃபர்டபுளான பென்ஸ் வேனில் அழைச்சிட்டு போனாங்க. முதல்ல நாங்கள் போன இடம் கோரிகஞ்சா. இது சூரியனுக்காக கட்டப்பட்ட டெம்பிள். விலை உயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகான ஒரு கோயில். 16th செஞ்சுரியில் ஸ்பானிஷ் ஆர்மி இந்த இடங்களை போரில் வென்று கைப்பற்றி இந்த கோவிலை இடிச்சிட்டு அதை ஒரு சர்ச்சாக மாற்றிட்டாங்க. இங்குள்ள விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் கற்களை எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த கோயிலோட ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான் பாக்கி இருக்குது. செகண்ட் நாங்கள் பார்த்த இடம் சாக்சி வாமன். இன்கா இன மக்கள் தங்கள் சடங்குகளை செய்யும் கோட்டை இது. இங்குள்ள பிரம்மாண்டமான கல் சுவர்கள், கோபுரங்கள், சுரங்கப்பாதைகள் காண்போரை அதிசயிக்க வைக்கிறது. 3100 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து உயரத்தில் உள்ளதால் இங்கிருந்து குஸ்கோ சிட்டி முழுவதையும் பார்க்க முடிகிறது. இந்த கோட்டையையும் ஸ்பானிஷ் படைகள் அழித்து விட்டதால் கொஞ்சமே மீதி உள்ளது. தேர்டு நாங்கள் பார்த்த இடம் குவென்கோ. லாபிரிந்த், அதாவது தலம் என்று அர்த்தம். இங்கு பல சடங்குகளை செய்துள்ளார்கள். பூமிக்கு அடியில் உள்ள சுரங்கங்களில் அரசர்கள் மற்றும் முக்கியமான மனுஷர்களோட உடம்பை மம்மிஃபை செய்து பாதுகாத்துள்ளார்கள். மேல் தளத்தில் ஆகாயம், ஸ்டார்ஸ், கான்ஸ்டலேஷன் ஆகியவற்றை வழிபட்டு உள்ளார்கள். ஃபோர்த்து நாங்கள் பார்த்த இடம் புகாரா. இது சிவப்பு நிறமான இராணுவ கோட்டை. பெரிய சுவர்கள், மாடிகள், படிக்கட்டுகள் கொண்ட விஸ்தாரமான கோட்டை. புகாரா அப்படின்னா ரெட் ஃபோர்ட்ரஸ்னு அர்த்தம். இதுவும் ஸ்பானிஷ் இராணுவத்தால் அழிக்கப்பட்டுள்ளது. மீதி உள்ள கோட்டைகளில் ஏறி பார்த்தால் அங்கிருந்து குஸ்கோ சிட்டி நன்றாக தெரிகிறது. ஃபிஃப்த் கடைசியாக நாங்கள் பார்த்த இடம் டாம்போ மாச்சே, அதாவது பாத்ஸ் ஆஃப் த இன்கா. இன்கா இன மக்கள் தண்ணீரை தெய்வமாக வணங்கியுள்ளார்கள். இங்குள்ள புனிதமான இயற்கை நீரூற்றுகளை 3 நீரூற்றாக பிரித்து அனுப்பியுள்ளார்கள். அவைகளில் இன்கா இன ராஜாக்கள் நீராடியுள்ளார்கள். இங்கு பல புனித சடங்குகளையும் பூஜைகளையும் செய்துள்ளார்கள். இன்கா இன மக்களின் இந்த 5 முக்கியமான வழிபாட்டு மற்றும் இராணுவ இடிபாட்டுகளை பார்த்துட்டு அன்னைக்கு டூரை நாங்கள் நிறைவு செய்தோம். இந்த டூருக்கான செலவு வேனுக்கு ஒருத்தருக்கு $12 சார்ஜ் பண்ணுறாங்க. முதல்ல பார்த்த சூரியன் கோயிலுக்கு 20 சோல்ஸும் மற்ற 4 இடங்களுக்கும் சேர்த்து 70 சோல்ஸும் என்ட்ரி ஃபீயாக சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம பணத்தில் $2035 ஒருத்தருக்கு என்ட்ரன்ஸ் ஃபீயாக கொடுக்கணும். இந்த டூரில் இன்கா இன மக்களை பற்றி நிறையா தெரிஞ்சிக்க முடியுது. இன்கா இன மக்கள் நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, சூரியன், சந்திரன் ஆகிய இயற்கையையே தங்கள் கடவுள்களாக வழிபட்டுள்ளார்கள். அவர்களின் சடங்குகள், பழக்க வழக்கங்கள் பற்றி தெரிந்து கொள்வது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. நீங்களும் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக குஸ்கோ போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் உபயோகமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.